அக்னிதாவே வாயால கூப்பிடுறோம், நாவால கூப்பிடுறோம். சேர்ந்து நாவால் Glory, கை தட்டி ஜீசஸ், அப்பா, அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கூப்பிடுறோம், வாயால கூப்பிடுறோம், நாமால புகழ்கிறோம். 66-17 நடக்கட்டும். 66-17 அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த ஜெபம் நினைவு கூறும்போது கர்த்தர் 65ஆம் சங்கீதம். நான் அதிகமா சங்கீதங்களுக்குள்ளே ஹalleluya ஜனங்களை நடத்துவது வழக்கம். இன்றைக்கு கூட 65ஆம் சங்கீதம். தேங்க்யூ அப்பா. எடுத்த உடனே 2ஆம் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஸ்ரீலங்கா வரும், ஜெபத்தை கேட்கிறவர் எங்கள் தேசம் வருகிறது சொல்லி கை தட்டுவாங்க. ஏசையா, 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 ஆங்கில அழகா இருக்கு. You hear prayer. ஆமென் சொல்லுங்க. You hear prayer. You answer our prayer. You answer our prayer. So all of us must come to you. சொல்லுங்க, you answer our prayer. Must come to you. இந்த வார்த்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க, must come to you. Sri-Lanka must come to you. You answer our prayer. ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர், ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர், உம்மை துதிப்போம் நாட்கள் சமூகம் தாப்பா. வசனம். தேங்க்யூ அப்பா. ஹalleluya. அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டாலும் தேவரீரோ சொல்லுங்க, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். சொல்லுங்க, ஸ்ரீலங்கா உங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் நிவர்த்தியாக்குகிறான் சொல்லுங்க. ஹalleluya. You forgive them all. Though we sin, you forgive them all. மீறுதல்களையும் எல்லா மீறுதல்களையும் நிவர்த்தியாக்குகிறவர். கையொட்டும் ஸ்ரீலங்கா தேவனுக்கு எதிரான கிரியைகளும் எங்கள் தேசத்தை மன்னியும், எங்கள் ஸ்ரீலங்காவினுடைய அக்கிரமங்களை மன்னியும். நீ வாக்கு கொடுத்தீரே 2 நாளாகம 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் முகத்தை தேடும்போது நான் பாவங்களை மன்னித்து சேமம் கொடுப்பேன், தேசத்துக்கு சேமம் கொடுப்பேன். 7:14 நடக்குதா? 2 நாளாகம 7:14 எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு சேமம் என்று இருக்கிறது. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Thank you, Abba. Hallelujah. Thank you, Abba. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம். கதரகபா ஏரேகபா கதர இதுதான் செய்தி. ஊழியர்களே, ராஜாவை உயர்த்துங்க, தேசம் உயர்வடையும், வளமடையும். நிவர்த்தியாக்குகிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஸ்ரீலங்கா must come. Sri-Lanka must come. தொடர்ந்து 4ஆம் வசனம் கூட ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீடு. அவருடைய பிரசன்னத்துக்கு என்ன பேரு பாருங்க, பரிசுத்த ஆலயம். பரிசுத்த அவருடைய வீடு, வீடு அவருடைய சமூகம் தான். இந்த சமூகத்துல உமது வீட்டின் நன்மையால, தேங்க் யூ அப்பா, உமது வீட்டின் நன்மை, உமது வீட்டின் நன்மை திருப்தியாக்குங்க. இப்போ இயேசுவின் நாமத்துல நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வீட்டின் நன்மையால திருப்தியாக்குவீராக. வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குவீராக. உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குவீராக. திருப்தியாக்குவீராக. எல்லாரும் ஊழியர்கள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். வீட்டின் நன்மை என்று சொல்லும்போது எனக்கு எரேமியா 31:12 என் நினைவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. 30 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 31:12 ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம், அவர்கள் வந்து, யார் அவர்கள் வந்து? ஸ்ரீலங்கன் வந்து, ஸ்ரீலங்கா ஜனங்கள் வந்தார்கள், வந்து they shall come என்று ஆங்கிலத்துல, therefore they shall come. ஸ்ரீலங்கா, you shall come, and you are come. Uraba, you shall come, and you are come today. எதற்கு? for the goodness, கர்த்தர் அருளும் கோதுமை, ஆயில், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஓடி வந்திருக்கமா? எந்த நன்மைகள்? ஸ்ரீலங்கா ஜனமே, எந்த நன்மைகள்? ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, கோதுமை, ரசம், ஆயில். இதெல்லாம் எதை குறிக்கிறது? பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த தேசம் பொருளாதாரத்துல வீழ்ச்சி எழும்பணும், வீழ்ச்சி மறையணும், ஒரு பிராஸ்பரிட்டி ஸ்ரீலங்காவுக்கு உண்டாகணும். கை உயர்த்தட்டும். உணவு பொருட்கள் கிடைக்க செய்யும். ஆவி வெளியேறு, ஆவிகள் வெளியேறு. ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். கற்புறம் மறையட்டும், வறுமை மறையட்டும். எரேமியா 31:12 மறக்க முடியாது. நன்றி அப்பா. பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க.
வாக்கு கொடுத்தீங்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நன்மையும் prosperity-யும் goodness-ம் உண்டாகும். உழைப்பு உண்டாகும். உழைப்பு கேட்ட ஊதியம் உண்டாகும். அந்த வசனத்தின்படி ஸ்ரீலங்காவை ஆசீர்வதிக்கிறோம். Thank you அப்பா. Thank you அப்பா. இன்னொரு இடத்துல இருக்கு, ஆஸ்தி செல்வம் வரும். 112ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறவர்கள். இப்படித்தான் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் மேல மிகவும் பிரியமா இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். விசுவாசத்தோடு சொல்லுங்க பிள்ளைகளே, ஐஸ்வர்யமோ ஐஸ்வர்யமோ வீட்டில் இருக்கும். நாங்க பாத்துக்கிறேன். சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமோ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நான் சொல்றேன், இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இறங்கி கடன் கொடுக்க முடியும். கொடுக்கிற கோடீஸ்வரர்கள் எழும்பட்டு சபையில கோடீஸ்வரர்கள் கொடுக்கத்தக்க கோடீஸ்வரர்கள் வறுமை மறையட்டும். இதுதான் அருளுகிற நன்மை. இந்த நாள் அந்த நன்மை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி, கோதுமை, ரசம், ஆயில் உண்டாவதாக. அப்பா, வருமானம் பெருகட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் சபைக்கு, என் தேசத்துக்கு உண்டாவதாக. ஆண்டவரே சொல்லுங்க, ஏசையா 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 எல்லாரும் கூப்பிடுங்க. ஏசையா 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 தோட்டம். ஸ்ரீலங்கா, நீ தண்ணீர் பாய்கிற தோட்டமா இருப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இனி தொய்ந்து போவதில்லை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஏற்றுவாராக. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஸ்ரீலங்கா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுது. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்மையால திருப்தியாக்குவா. ஒரு பக்கம் பொருளாதார நன்மை, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நன்மை. ஹல்லேலூயா. இதுதான். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஏசையா ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா. வல்லமை இறங்கட்டும். அப்படியே பாருங்க, ஆளு ஜபத்தை கேட்கிறார், நீர்களை நிவர்த்தியாக்குகிறார், வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 65:2-3-4 ஜபத்தை கேட்கிறவரே, நீர்களை நிவர்த்தியாக்குபவரே, என்னுடைய வீட்டின் நன்மையால திருப்தியாக்குபவரே சொல்லி நீங்க பார்க்கலாம்.
அடுத்து பயங்கரமான காரியம் செய்து எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு கொடுக்கிறேன். பயங்கரமான காரியம் என்றால் என்ன பிள்ளைகளை? இந்த 5ஆம் வசனம். அது அற்புதங்களை செய்து எங்கள் ஜெபத்துக்கு ஆன்சர் பண்ணுகிறீர். கைதட்டுங்க பார்க்கலாம். அற்புதங்களை செய்து எங்கள் ஜெபங்களுக்கு answer பண்ணுகிறீர். ஏசாயா கூப்பிடுங்க. 65 நடப்பதாக. 65 நடப்பதாக. பயங்கரமான காரியம், திகிலூட்டு காரியம். திகிலா ஆமா காத்தா ஏ உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். திரும்ப திரும்ப தேங்க்யூ அப்பா. Glory. இந்த 7ஆம் வசனம் சமுத்திரங்களின் மும்முரம், அலைகளின் இரைச்சல், ஜனங்களின் அமளி அமர்த்துகிறா. என்ன அர்த்தம்? தேவனுக்கு எதிரான மும்முரம், இரைச்சல், அமளி அமர்த்துகிறா. ஆமென் சொல்லுங்க. 7 நாளும் சொல்லுங்க. ஸ்ரீலங்கா நம்ம தேசத்துல, நம்ம சபையில தேவனுக்கு எதிரான இரைச்சல் அமர்ந்து போவதாக சொல்லுங்க. அமர்ந்து போவதாக. ஜனங்களின் அமளி அமர்ந்து போவதாக. சமுத்திரத்தின் மும்முரம் அமர்ந்து போவதாக. அந்நிய பாஷை பேசி தோற்றப்பட்டன. அமர்த்துகிறோம், அடக்குகிறோம். தேவனுக்கு எதிரான கிரியைகளை அடக்குகிறோம், அமர்த்துகிறோம், அடக்குகிறோம். நடக்கணும் எங்க ஸ்ரீலங்காவுல, எங்க சபையில. எதிரான புயல் காற்று அமர்த்துகிறீர். இத சொல்லும் போதே எனக்கு மத்தேயும் அந்த 8:25 ஞாபகம். இன்னைக்கு தேதி 25 தானே. 25ல அவங்க சொல்லுவாங்க கத்துவாங்க. படகுல போகிற சீடர்கள் கத்துவாங்க, நாங்கள் படித்து போகிறோம் காப்பாற்றும் என்று. அப்பதான் ஜீசஸ் எழுந்து சொல்லுவாரு, காற்றே இறையாதே, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீலங்காவுக்கு எதிரான காற்றே அடங்கு, அடங்கு, அமைதலாயிரு, கடலே இறையாதே. ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா? தேங்க்யூ சொல்லுங்க. அமர்த்துகிறவர் 65 அமர்த்துகிறவர். உங்கள் குடும்பத்துல, உங்க சபையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வேண்டாத புயல் காற்று அமர்ந்து போ, அமர்ந்து போவதா. ஊழியர்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற புயல் காற்றுகள், இறைச்சல்கள், அமளி. தேங்க்யூ அப்பா. இன்னும் ஒரு வசனம் பார்த்து நான் முடிக்க நினைக்கிறேன். 9, 10, 11 மாமா கத்தலா தீபகதரா பாபகதரல ரகபகா. அப்பா நன்றி ஆண்டவரே. புறமாகா தேவரீ பூமியை சாரிக்கிறே, தண்ணி பாய்ச்சுகிறே, நீ தெரிந்த நதியால செழிப்பாக்குகிறே, நாட்டி விளையுது. அப்படியே பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுவோமா? தேவரீ சாரித்து ஸ்ரீலங்காவை சாரிக்கிறேன், அவர் சாரிக்கிறபடியால உங்கள் கவலைகளை அவர் மேல் சுமத்தி விடுங்கள், உங்களுடைய வேதனைகளை சுமத்தி விடுங்கள். சாரிக்கிறான், தண்ணி பாய்ச்சுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஜீவ தண்ணீர் என்பது ஜீசஸே வருகிறார் தண்ணீராக. ஸ்ரீலங்கா எங்கும் ஜீசஸ் தண்ணீர், ஜீவ தண்ணீர், அவர்தான் ஜீசஸ். ஸ்ரீலங்கா எங்கும் பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜீவ தண்ணீர் பாயட்டும், தண்ணீர் பாயட்டும். ஸ்ரீலங்கா எங்கும் ஜீவ தண்ணீர் பாயட்டும். ஸ்ரீலங்காவை விசாரிக்கிறீர், தண்ணீர் பாயட்டும்.
அதுவும் தண்ணீர் என்று தேவன் நதி, தண்ணீர் என்று சொன்னவர் இப்ப நதிக்கு வந்துட்டாரு. நதிதான் பாயும். தண்ணீரும் அதிக இடங்களை பாய வாய்ப்பு இல்ல, ஆனா நதியாய் பாய்வாராங்க. நதியாய் பாய்வாராக. சொல்லுங்க ஜீசஸ். தண்ணீர் நிறைந்த தேவ நதி நீங்கதான். நிறைந்த தேவ நதி நீங்கதான். நதி பாய்ந்தா மிகவும் செழிப்பு உண்டாகும் சொல்லுங்க. செழிப்பு உண்டாகும். ஒருவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு, பொருளாதாரத்தில் செழிப்பு, எல்லா விதத்திலும் செழிப்பு உண்டாகும் சொல்லி சொல்லுங்க. செழிப்பு உண்டாகும். செழிப்பு உண்டாகும். ஆங்கிலத்தில் இருக்கு richly he will give greatly enrich it. ஆமென். மிகவும் மிகவும் செழிப்பாக்குகிறார். மிகவும் செழிப்பாக. செழிப்பாக்குகிறார் இல்ல, மிகவும் செழிப்பாக்குவாராக. ஸ்ரீலங்காவை மிகவும் செழிப்பாக்குவாராக. செழிப்பாக. அந்நிய பாஷை பேசி கடைசி எப்படி முடிவு பாருங்க. தானியம் விளைகிறது. தானியம் ஆத்துமக்கள் தான் தானியம் விளையட்டும். எங்க பார்த்தாலும் சபைக்கு புது ஆத்துமாக்கள் உங்க ஊழியத்துல மிகவும் செழிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 11 வசனம், வருஷமெல்லாம் உங்களுடைய நன்மையால முடி சூட்டுங்க. எங்க பாதையெல்லாம் நெய், பாதையெல்லாம் நெய் பொழிகிறது. எங்க வாழ்க்கையெல்லாம் சக்சஸ். பாதையெல்லாம் ஜெயம் சொல்லுங்க. ஜெயம். உங்களுடைய பாதையில, உங்க வாழ்க்கை பாதையில நெய் அப்படின்னா சக்சஸ். இந்த வருஷமெல்லாம் நன்மையால அவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் நன்மையால கிரீடம் சூட்டுவாராக. முடி சூட்டுவார். இந்த இடத்துல கிரீடம்னு சொல்லுங்க. நன்மைதான் நமக்கு கிரீடமாய் வருவதாக. திரும்ப திரும்ப வீட்டின் நன்மை என்று பார்த்தோமா? ஆட்டுக்குடி, கண்ணுக்குட்டி, திராட்சை ரசம், என்ன கோதுமை நன்மையால திருப்தியாக்குவா. நன்மையால, கர்த்தருடைய நன்மையால எங்களுக்கு, அது உங்களுடைய நன்மையால முடி சூட்டும் என்று இருக்கு. இந்த வருஷமெல்லாம் உங்களுடைய நன்மையால ஆண்டவரே விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஜெபித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Hallelujah, Hallelujah. Thank you, Appa. Hallelujah, விடுதலை நான் பாக்குறேன். உங்க பலவீனம் மறைகிறதுன்னு நான் உணர முடியுது. நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய ஹீலிங் பவர் இயேசுவின் நாமத்தில் I can say that you are delivered right now. விடுதலையாக்கப்பட்டாய் மகனே. இருக்கிற பலவீனத்திலிருந்து மகளே விடுதலையாக்கப்பட்டா. 18 வருடம் கஷ்டப்பட்டவனுக்கு விடுதலை உண்டானது போல இப்பொழுது என் ஜனத்திற்கு விடுதலை ஸ்டாப் ஆகுது. தலை குனிவு ஸ்ரீலங்கா உன் தலையை நிமிர பண்ணுகிறவர் வந்திருக்கிறா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாய் இருப்பதா, உங்க நிழல்ல தகப்பனே தந்தையே தலை நிமிரம் செய்பவர் நீரே. இந்த பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். தகப்பனே தந்தையே தலை நிமிரம் செய்பவர் நீரே. ஸ்ரீலங்கா தலை நிமிரம் செய்பவர் நீரே. இப்ப எல்லாரும் கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீரே.
தலை நிமிர தீபவத்தீரே நீரே மகிமை நீரே தலை நிமிர தீபவத்தீரே தலை நிமிர செய்வனே. நல்ல நிமிரட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். அற்புதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. இந்த மறையுது. கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, சொல்ல அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, சிறகும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்ன? அக்கேடுகளை பார்க்க நாவால புகழ்ந்தார். கர்த்தர் என்னோடு. Glory, தோல்வி என்ன? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்ரீலங்கா இடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர இடகம் நீரே, தலை நிமிர. உடல் அற்புதம், மயிர் அற்புதம். சத்துரு போட்டான், சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. குடிக்க பாக்குறான் தேசத்தை, ஜனங்களை, கேடையா நீரே, தலை நிமிர தலை நிமிர தலை எங்க ஸ்ரீலங்காவின் தலை நிமிர, எங்கள் சபைகளின் தலை நிமிர, எங்கள் ஊழியர்களின் தலை நிமிர. மனதார என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீசஸ் தேங்க்யூ சொல்லி மெய்யாகவே தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை விலக்காதவர் உங்களோடு இருக்கிறார். God bless you. Thank you. Thank you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். 23வது இலங்கை தேசத்திற்கான எழுப்புதல் ஜெபத்திலே இன்றைய நாள் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பாடல் மூலமாக அழகாக தேவ பிரசன்னத்தோடு அபிஷேகத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ தூரத்திலே இருக்கிறதை போல இல்லாதபடிக்கு அப்படியே ஒரே தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, அந்த கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு என்று சொல்லப்படுகிறது போல அந்த தேவ மகிமைக்குள்ளே நாங்கள் நிறைந்து கொள்ளும்படிக்காக எங்களை அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை கூடாக, பாடல் கூடாக வழிநடத்தி கொண்டு வந்த அன்பு தந்தை அவர்களுக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை இன்னும் பலப்படுத்தி, இன்னும் அவருடைய ஆயுளை கூட்டி கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்த வேண்டும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழ் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பாடல்களை சிங்களத்தில ஏனைய நாடுகளிலேயும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்து அவருடைய பாடல்களை பாடி
தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். உண்மையாவே அனைவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு ஈவு, தேவன் கொடுத்த ஒரு கொடையாக அன்பு தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இலங்கை தேசத்திற்காக அவருக்கூடாக 96ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முதல் அவர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான பாடல்கள். உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும், இலங்கை தேசம் அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும், செபிக்கிறோம் அப்பா, நாங்கள் செபிக்கிறோம் என்று அழகான இலங்கை தேசத்திற்கான பாடல். அதே போல கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே, துப்பாக்கி ஏந்தும் கைகள் எல்லாம் உன் வேதம் ஏந்த வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனமான அக்காலத்திலே மிக வல்லமையான ஒரு பாடல். இன்றைக்கு இலங்கை தேசத்துல எத்தனையோ துப்பாக்கி ஏந்தின கைகள் எல்லாம் வேதத்தை ஏந்தி இயேசுவை ஜீவிக்கிறார், இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே அவ்விதமாய் கர்த்தர் அன்பான தந்தையை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய அந்த 97ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த கூட்டங்களிலே அப்பொழுது நான் ஒரு வாலிபனாக அவருடைய கூட்டங்களிலே பின்னக்கிலிருந்து பாடுகிறவர்களோடு சேர்ந்து அந்த பாடல் முகாமில இருந்து நானும் ஒருவனாக பாடிக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அங்கே அவர் பிரசங்கிக்கிற பொழுது சொல்லுவார், உயர்ந்த உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் எழும்பும் என்பதாக. அப்பொழுது எல்லாம் பாலடைந்து எல்லாம் இடிந்து போய் எல்லாம் முட்புதர்களும் பட்டைகளும் காடுமாக இருந்தது இந்த யாழ் குடநாடு, இலங்கை தேசமும் கூட. அப்பொழுது சொல்லுவார், இந்த கட்டிடங்கள் எல்லாம் எழும்பும், இங்கே எல்லாம் பில்டிங் எழும்பும், மின்சாரம் இல்லாத நேரம் மின்சாரம் எல்லாம் சீக்கிரமாய் வரும். அப்படி எல்லாம் அநேக காரியங்களை தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொன்னார். இப்பொழுது யாழ்ப்பாணத்தை பார்க்கிற பொழுது கட்டிடங்கள் எல்லாம் கூடி இனி கட்டிடங்கள் வேண்டாம் என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் அவருக்கூடாக கொடுத்த பாடல்கள், தீர்க்க தரிசன செய்திகள் ஒவ்வொன்றையும் முந்தைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அதைத் தொடர்ந்து இந்த 23வது இலங்கை எழுப்புதல் ஜெபத்திலே கலந்து கொண்ட கனடா டொரண்டோ தமிழ் போதகர் ஐக்கியத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கனடா மொன்றியல் தமிழ் போதகர் ஐக்கியத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சர்வதேச போதகர்கள் ஜெப ஐக்கியத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட பல நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட போதகர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் அனைவருக்காகவும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக டிவி, சங்கமம் ரேடியோ, வல்லமை அலை ரேடியோ, இவைகளுக்கு கூடாக உலகம் முழுக்க பல நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட தேவ ஊழியர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இலங்கை தேசத்தில் 25 மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட போதகர்கள், விசுவாசிகளுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல குறிப்பாக வடமராட்சி போதகர்கள் திருச்சபை ஐக்கியத்துக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர்களுக்காக, நிர்வாக உறுப்பினர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பல சிரமங்கள் மத்தியிலும் இந்த 23வது இலங்கை தேச எழுப்புதல் ஜெபம் சிறப்பாக நடைபெற அவர்கள் எடுத்த முயற்சி, பிரயாசம் ஒன்றுக்காகவும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசதமாய் விண்ணப்பங்களை நடத்திய போவதற்காக, மொழிபெயர்ப்பு செய்த போவதற்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு ஆரம்ப துதிபலிகளை நடத்தின அன்பு தேவ ஊழியர்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழிகாட்டியாக இருந்து அவைகளை குறித்த காரியங்கள்ல ஈடுபட்டு எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த தினேஷ் அவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 23வது இலங்கை தேச எழுப்புதல் ஜெபம் என்ற ஒன்றை ஆரம்பிக்க அந்த தரிசனத்தை கர்த்தருடைய பாதத்தில் இருந்து பெற்று தேவனுடைய உந்துதலை, தேவனுடைய ஏவுதலை, கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தலின்படி இதுவரைக்கும் 23வது இலங்கை தேச எழுப்புதல் ஜெபத்தை சிறப்பாக பல சிரமங்கள், பல தடைகள், பல பிரச்சனைகள் மத்தியிலும் சுமந்து போகாமல் அங்கே கர்த்தருடைய நாம மகிமைக்காக இலங்கை தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், இலங்கை தேசத்துக்கு ஒரு பெரிய உயர்வீழ்ச்சி ஒன்று உண்டாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடும் நோக்கத்தோடும் இந்த காரியங்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த போதகர்
போதுகிறவர்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 2 நிமிடங்கள் மத்தியிலே கனடா தேசத்திலிருந்து அன்பான போதகர் சூரியபாசர் அவர்கள் இருக்கிறார். அவர் இப்பொழுது இலங்கையில் இருக்கிறார். அவர் இப்பொழுது 2 நிமிடங்கள் அன்பு தந்தை ஃபாதரை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி இறுதி ஜெபத்துக்காக நாங்கள் வடமராட்சி போகிற ஐக்கியத்திலே நாங்கள் ஒப்படைக்க போவோம். அருமையான ஒரு வேலை அந்த இலங்கை தேசத்துக்காக. அந்த நேரத்திலே எனக்கு நான் இலங்கையில இருக்கின்ற போது இலங்கையிலே அந்த கனெக்ஷனை நான் இணைக்க முடியாதபடி இருந்தது. அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து கர்த்தர் இன்றைய நாளிலே இலங்கை தேசத்துக்காக ஊழியக்காரன் மூலமாய் ஃபாதர் மூலமாய் இந்த எழுப்புதலை அபிஷேகத்தோடு இந்த எழுப்புதல் இன்றைய கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ளத்தக்கதாக ஃபாதருக்கு உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான ஒரு பாடல் மூலமாக பாஸ்டர் பதிவாளன் சொன்னது போல இலங்கை தேசத்துக்கான பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அநேக வெப்பம் தாங்க முடியாத வெப்பத்திலும் இந்த போராட்ட காலத்திலே இந்த புத்தவடியிலே வந்து நின்று 12 மணிக்கு இந்த சனக்கூட்டத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரன். ஏனென்றால் இராணுவம் அனுமதி கொடுக்கவில்லை பின்னேற மீட்டிங்கு. ஆகவே நீங்கள் 12 மணிக்கு முடித்து விட வேண்டும் என்று சொன்ன போது ஃபாதர் யாழ் முத்தவடியிலே வந்து நின்று பாடி ஜெபித்த அந்த ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாதத்தை என்று இலங்கை கண்டிருக்கிறது, பெற்றிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஃபாதருக்காக, அந்த ஃபாதரை வழிநடத்தி வந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் தாம் இவ்வளவுமாய் எங்களோடு கூட இருந்திருக்கின்றார். அநேக டெக்னிக் ப்ராப்ளம் எல்லாம் வந்திருந்த போதும் எல்லாவற்றையும் தகர்த்து, சத்ருவானுடைய கோட்டையை தகர்த்து இன்று ஒரு ஜெயத்தோடு நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர்களை வழிநடத்தி இருக்கின்றார். இந்த இலங்கை எழுப்புதல் ஜெபத்துக்கு இன்று கர்த்தர் பதில் வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே ஒருவருடைய ஆசீர்வதிப்பராக. விசேஷமாய் அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இல்ல, எனக்கு ரிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பேர் நான் பிள்ளைது நான் இதை முடிக்க போறேன். சபேசன் பாச ஓகே, நல்லது, நன்றி. ஆண்டவராகிய தேவன் விசேஷமாக இந்த 23வது ரிவைவல் பிரேயரிலே இம்மட்டுமாக கிருபையாய் ஆண்டவர் இருக்கிறார். விசேஷமாக நல்ல ஆராதனைகள், தேவ பிரசன்னத்தை ஊட்டும் தேவ செய்திகளூடாக, தந்தையூடாக தேவன் நம்முடைய தேசத்துக்கு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இணைந்து கொண்ட அவர்களுக்கும் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த தேசத்தை குறித்ததான பாரத்தை கொடுத்து தேவனுடைய தாசன் பாஸ்டர் தயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த சிரமங்கள் மத்தியிலே மிகுந்த பாரத்தோடு இந்த ஜெப கூடுகளை ஒருங்கமைத்து எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இந்த காரியங்களை அவர் செய்து வருகிறார். நிச்சயமாக அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்துக்காக எல்லா விதத்திலும் ஒழுங்கமைப்பு செய்து ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நல்லுள்ளங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். வார்த்தை கொடுத்த தகப்பனாரையும் ஆண்டவர் பெரிதும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாங்கள் இறுதி ஜெபத்துக்கு ஏதுவாக நாங்கள் கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஜெப சிந்தையிலே நாங்கள் காணப்படுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த எழுப்புதல் சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வாக்கு சொன்னீங்க சுவாமி. எல்லோருடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தெய்வம் சுவாமி. தேசத்தை குறித்து அதிக அக்கறையோடும் பாரத்தோடும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு குடையின் கீழ் நின்று ஆண்டவரை 25 மாவட்டத்திலிருந்து 30 நாடுகளிலிருந்து அநேக தேவ மனுஷர்கள், தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஆண்டவரை செபித்திருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய தேசத்துல பெரிதான ஒரு எழுப்புதலையும் மறுமலர்ச்சியை நீர் கொடுக்க
போறதுக்காக நன்றி சுவாமி. அதற்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ரீதியிலும் ஒரு மர்வத்தை நீ கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம். இது நிமித்தம் இலங்கை தேசம் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களாய் நீர் மாற்ற போறதுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. அந்த ஜெபிக்கத்துக்கு பலத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு போதர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்கள் சபைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவரே பாடுகளோடும் வேதனைகளோடும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தையும் ஒரு அறுவடையை நீர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. இந்த ஜெபங்களை என்னென்ன கோணத்தில் என்னென்ன விதத்தில் எல்லாம் ஒழுங்கமைத்தார்களோ எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தாகம் வாஞ்சை எல்லாம் ஒன்றுதான் ஆண்டவரே. தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும், தேசத்தில் தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த தாகத்தோடும் சமூகத்தில் பாதத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். பெரிய ஒரு அறுவடையை நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. பெரிய அதுக்குண்டான வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே சுவாமி உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா சூம் செயலி மட்டுமாக எந்த தடங்களும் இன்றி சரியா எங்களுக்கு நீர் செய்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிறதான நாட்களிலே இது போன்ற ஜெபங்களை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லிக் கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கிருபையும் உங்கள் அனைவரோடும் நிறைவன காத்து நடத்துவதாக. ஆமென், 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 ஆமென். தேசத்தில் மாதம் நடவரும் அறிவிக்கப்படும்.